So, hi all. இன்னைக்கு exercise 2.5ல 10th sum பார்ப்போம். In a theater, 20 seats, there are 20 seats in the first row, in the front row, first row. ஓகேவா? ஸோ நல்லா கவனிங்க. ஃபர்ஸ்ட் ரோல 20 சீட் இருக்கு. ஃபர்ஸ்ட் ரோல எத்தனை சீட் இருக்கு? 20 சீட் இருக்கு. ரைட், இதுதான் அவங்க சொல்லியிருக்காங்க. அண்டு 30 rows were allotted. 30 rows இருக்கான். ஃபர்ஸ்ட் ரோ, செகண்ட் ரோ, தேர்ட் ரோ, ஃபோர்த் ரோ, இப்படி 30 rows இருக்கான். 30 rows இருக்கான். புரிஞ்சுதா? ரைட். Each successive row contain 2 additional seat than its front row. சக்சசிவ்னா அடுத்தடுத்த ரோஸ்ல 2 additional seats, 2 additional seats than its front row. இப்போ இந்த ரோக்கு முன்னாடி ரோ இது, ஆமாவா? இதை விட 2 அதிகமா இருக்கான், அப்போ 22. இதோட ஃப்ரண்ட் ரோ இது, இதை விட 2 அதிகமா இருக்கான், அப்போ 24. இதோட ஃப்ரண்ட் ரோ இது, அப்போ இதை விட 2 அதிகமா இருக்கான், 26. சரி, how many seats are there in the last row? லாஸ்ட் ரோல எத்தனை சீட் இருக்குன்னு கேக்குறாங்க. தட் இஸ் R30. ஓகேவா? இப்ப இதை கண்டுபிடிச்சிடலாமா? இது பார்க்க எப்படி இருக்கு? A1 A2 A3 மாதிரி இருக்குல்ல, இருக்கா இல்லையா? சோ நமக்கு என்ன ஜெனரல் ஃபார்முலா தெரியும்? AN is equal to A plus N minus 1 into D. சரியா சாமி? இது நீங்க A1 A2 A3 கூட வச்சுக்கோங்க. A1 A2 A3 கூட வச்சுக்கோங்க, ஒன்றும் தப்பு இல்லை. A1ங்கிறது ஃபர்ஸ்ட் ரோ, A2ங்கிறது செகண்ட் ரோ, A3ங்கிறது ஃபோர்த் ரோ, A30ங்கிறது 30th ரோ. ஸோ அப்போ A1 A2 A3 A4 A30. புரியுதா சாமி? ரைட், இப்போ வச்சுக்கோங்க. நான் கண்டுபிடிக்க வேண்டியது ரொம்ப சிம்பிள். A30 தான் கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட் இருக்கிறது என்னது? 20. அதுதான் என்னோட A. ஃபர்ஸ்ட் இருக்கிறது தான் என்னோட A. ஓகே, A வந்து 20. N என்னது? 30 மைனஸ் 1. D என்னது? A2 D கண்டுபிடிச்சிடலாமா? இருங்க, D கண்டுபிடிச்சிடலாம். D என்னது? A2 மைனஸ் A1 is equal to 22 minus 20. So answer 2. D is equal to 2. So D இருக்கிற இடத்துல 2 போட்டுடலாம். அப்போ 20 plus 29 into 2. அப்போ 20 plus 18, மிச்சம் 1 இருக்கு. 2 1s are 2 2s are 4 plus 1 5. ஸோ அப்போ A30ல, அதாவது 30th ரோல 78 சேர்ஸ், 78 சீட்ஸ், ஐ மீன் சீட்ஸ் இருந்தது. ஓகேவா? அதான் கேட்குறாங்க. இப்படியே 2 2வா இன்க்ரீஸ் பண்ணிட்டே போச்சுன்னா 30th ரோல 78 சீட்ஸ் இருக்கு. இது புரியுதா? பிராக்டிக்கலா? கிளியரா இருக்கா சாமி? சரி, இப்போ சார், இப்போ வந்து நீங்க வந்து இதை வந்து டக்குன்னு போட்டீங்க, அரித்மெட்டிக் ப்ரோக்ரஷன்ல இருக்கனால டக்குன்னு பிடிக்கும். இப்போ எக்ஸாம்ஸ்ல கேட்டால் இதை நாங்கள் எப்படி அப்ரோச் பண்றது அப்படின்னா, உண்மையிலேயே நான் வந்து எக்ஸசைஸ்ல இருந்தனால தான் டக்குன்னு போட்டேன். ஒருவேளை எக்ஸாம்ஸ்ல கேட்டிருந்தா இந்த மாதிரி ஒரு சீக்வன்ஸ் இருந்த உடனேவே நான் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணியிருப்பேன்னா, இப்போ ஃபர்ஸ்ட் இந்த 4 டேர்ம் எனக்கு தெரிஞ்சிருக்கும் இல்லையா? A1 A2 A3 A4 தெரிஞ்சிருக்கும். இப்படி வந்தோடனே நான் என்ன பண்ணியிருப்பேன்னா, ஃபர்ஸ்ட் டிஃபரன்ஸ் எடுத்து பார்த்துருப்பேன். A2வும் A1ம் சேமா இருக்கா? அதுக்கு அடுத்தது A3 A2 எடுத்து பார்த்துருப்பேன். A3 மைனஸ் A2. அப்போ A3யோட வேல்யூ 24 மைனஸ் A2வோட வேல்யூ 22. இப்போ இது ரெண்டுத்தையும் சப்ட்ராக்ட் பண்ணீங்கன்னா D is equal to 2. இப்போ இந்த ரெண்டு ஆன்சரும் சேமா இருக்கான்றத செக் பண்ணிப்பேன். இப்போ இதை செக் பண்ணி சேமா இருந்தது அப்படின்னா இந்த ஃபார்முலால போட்டு ஆன்சர் கண்டுபிடிச்சிருவேன். ஓகேவா? ஸோ அப்படிதான் நான் ஃபர்ஸ்ட் பண்ணியிருப்பேன். ஸோ இது நமக்கு அப்போ ஆப்வியஸா தெரியும், இது வந்து அரித்மெட்டிக் ப்ரோக்ரஷனுங்கிறதுனால நான் டைரக்டா ஃபார்முலா எடுத்து போட்டு ஆன்சர் கண்டுபிடிச்சு சொல்லிட்டேன். சரியாக்கண்ணா? இல்லைனாலும் சேம் இதே ப்ராசஸ் தான். பட் ஆனால் ஃபர்ஸ்ட் நான் இதை கன்ஃபார்ம் பண்ணியிருப்பேன், இது அரித்மெட்டிக் ப்ரோக்ரஷன் தானா அப்படின்ட்டு. அரித்மெட்டிக் ப்ரோக்ரஷன் தானா அப்படின்றதுக்கு நான் டிஃபரன்ஸ் எடுத்து தான் நான் கன்ஃபார்ம் பண்ணுவேன். ஸோ அதுக்காக சொல்றேன். சரியா? ஏன்னா இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இப்போ போடும்போது டப்புன்னு போட்டுட்டு எக்ஸாம்ஸ்ல போய் இதே கொஸ்டின் வரும்போது தடுமாறிடுறீங்க.
ஸோ அதுக்காக இதை நான் சொல்றேன். சரியா சாமி? கொஞ்சம் பொறுமையா புரிஞ்சு போட்டீங்கன்னா ஈஸியா இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் சம் பார்ப்போம். தேங்க்யூ.